என் பேர் வந்து கோபி. நான் வந்து சைனாவில் ஒரு 28 வருஷமாக இருக்கேன். ஸோ அவங்க வந்து 2004 ஷங்காய் சங்கமம் அப்படின்னு பேர். ஆல்மோஸ்ட் 15 இயர்ஸாக அங்கே பண்ணியிருக்கேன். குருஜிக்கு வந்து அவரோட பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஷங்காய் தமிழ் சங்கத்தை கூட்டிட்டு அவருக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. இந்த ஸ்டேஜில் திரு கங்கை மன்னையா, தீனா சார், டிவி ரவி சார், டாக்டர், எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டாக்டர் ஸ்டேஜ் ப்ளஸ் தமிழ் சங்கம், சைனா, அப்புறம் ரஷ்யா, அவங்க கூடலாம் இந்த ஸ்டேஜ் ஷேர் பண்ணுறதுக்கு நம்ம பெரிய கொடுத்து வச்சுருக்கோம். ராஜன் செல்வா சார் அவங்களாம் வந்து அதனால நம்ம குருஜிக்கும் சிறு சிறப்புமாக பல நூறாண்டுகள்லாம் இருந்து இன்னும் நிறைய சேவை செய்யணும்னு ஆண்டு பார்த்துக்கிறேன். நன்றி. சிறப்பான வளர்த்துக்கு நன்றி சார். அடுத்ததாக ராஜ் டிவி தொடர்ந்து அவரோட வாழ்வு. அப்பவே சொல்லிட்டேன், இருந்தாலும் வரணும் அப்படின்னாரு. சரி, எல்லாரும் உங்களெல்லாம் சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு அவருக்கு முதல்ல நன்றி சொல்கிறேன். மினிமம் ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே அண்ட் இன்று போல் என்று வாழ்க்கை. அவர் ஜூன் மாதம் பிறந்தவர், நானும் ஜூன் மாதம் பிறந்தவன். அதனால் ஜூன் மாதம் பிறந்தவர்கள்லாம் ஒளிமயமாக இருப்போம். அதனால் அவர் பிரகாசமாக இருக்கட்டும் அப்படின்ட்டு வாழ்த்துக்கக்கூடிய விடைபெறுகிறேன். நன்றி. நீங்கள் சொன்ன மாதிரி உத்தராயண காலம்தான். முருகானந்தம் சாரை கௌரவித்து அவரோட வாழ்த்து. அவர்கள் மன்மத ராசா பாடலை போட்டு தமிழ்நாடை கலக்கியவர். சித்தி சீரியல்ல வர பாட்டை வந்து ஒழிக்காத இடமே இல்லை. இனிய மாலை வணக்கம். இந்த ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சிக்கு நான் ஒருவேளை நினைக்கவே இல்லை. இருக்க வேண்டிய ஒரு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சி வந்து போஸ்ட்போன் ஆயிடுச்சு. இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டிய ஒரு ரோஜா மேடம் அவங்க தம்பதியாக போகணும்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி அங்கே நகரில் ஒரு திருமண நிகழ்ச்சிக்காக அவங்க கிளம்பிட்டாங்க. ஸோ ஆர்கே செல்வமணி அவர்களும் ரோஜா மேடம் அவர்களும் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள் என்பதை உங்க சார்பா நாங்க பர்ஃபெக்டா சொன்னாங்க. சுவாமிஜிக்கு சொல்லுங்க சொல்லிட்டோம். என்னுடைய குருநாதர் இங்க இருந்துட்டு இருக்காரு. அது எனக்கு தான் பெரிய சர்ப்ரைஸா இருக்கு. ஒரு கம்போஸ் பண்ணா இருக்கட்டும், ஒரு படத்தை அவருக்கு ஞாபகம் இருக்கும்போது தெரியல, எழுதணும். அவருக்கு அசிஸ்டண்டா இருந்து அவர் சொல்றதெல்லாம் மிழியோரங்களில் ஐவிசியோட படம். அது நான் எழுதுவேன். சததாமாகமா அப்படி வந்து இந்த திரை இசை மேல் ஆசைப்பட்டு இவர் மாதிரி ஜாம்பவான்கள் எம்எஸ் விஸ்வநாதன் ஐயா கிட்டையும், கேவி மகாதேவன் ஐயா கிட்டையும், கங்கமன் ஐயா கிட்டையும், இசைநாளி இளையராஜா ஐயா கிட்டையும், இந்த மாதிரி நிறைய இசையமைப்பாளர்கிட்ட நான் உதவியாளராக இருந்து நான் வந்து இந்த திரைக்கு வந்தேன். அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால தான் எனக்கு வந்து முதல் டியூனே கண்ணின் மணி கதை கேளம்மா தரி ஒரு பாடல்னால அந்த மாதிரி இவங்ககிட்ட இருந்து அந்த இசை நுணுக்கங்களை படித்ததனால் ஒரு சங்கீத அளவுக்கு என்னால் பண்ண முடிஞ்சது. ஆனா என் தலையெழுத்து வந்து அதுவாக தெரியும். அதெல்லாம் இருந்தா கூட எனக்கு ஹிட்டானது ஏ மன்மத ராசா உன்னை கணக்கு பண்ணேண்டா பச்ச உடம்புல உச்சி நரம்புல இச்சு வச்சானே ஏ மன்மத ராசா மன்மத ராசா. இந்த மாதிரி பாடல்கள் எனக்கு கடவுள் அமைச்சு கொடுத்தார். இதெல்லாம் எதுக்காக நான் சொல்றேன்னா, நம்ம நினைக்கிறது ஒண்ணு நடக்கிறது ஒன்னாதான் இருந்துட்டு இருக்கு. இப்படிலாம் இருந்து இந்த திரைப்பட இசைக்கலைஞர் சங்கத்துக்கும் என்னை தலைவராக ஆக்கியிருக்காங்க. இவங்க எல்லாம் சேர்த்து என்னை தலைவராக ஆக்கியிருந்தாங்க. இது நான் பெற்ற பெரிய பாக்கியம் எனக்கு.
அதுதான் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கும். ஆனா குருஜியோட வாழ்க்கை வந்து வேற மாதிரி வாழ்க்கை. இப்போ இதெல்லாம் உங்க கஷ்டம் என்கிட்ட சொல்லுங்களேன், அது காது கொடுத்து கேட்க எனக்கு 5 நிமிஷம் டைம் இருக்காது. பார்த்துக்கலாம் ஒன்று சொல்றீங்க சார், எனக்கு ஒரு இந்த பிரச்சனை சார், சார் பார்த்துக்கலாம் சார், நான் அப்புறம் பேசுறேன் சார் சொல்லிட்டு போவோம், நம்ம ஸ்கிப் பண்ணிட்டே போவோம். ஆனா இவங்க குருஜிங்களாம் எப்படின்னா நம்ம பிரச்சனையோட போய் நிற்போம். எனக்கு இது பிரச்சனை சார், எனக்கு வீட்டு பிரச்சனை சார், என்னால் கடன் அடைக்க முடியல சார், எனக்கு வந்து அங்கே வந்து இப்போ எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை சார், என்னென்னமோ ஒரு மனிதனுக்கு என்னென்னமோ பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்டு நமக்காக சிறப்பாக அவர் செயல்பட்டு இவர் நல்லா இருக்குன்னு நினைச்ச ஒரு விஷயம் வேண்டாரு பாருங்க, இவர் அல்லவா மனிதர், இவர் தானே. இவருடைய பிறந்தநாள் விழாவுக்கு நான் இங்க வந்து இவருக்கு வாழ்த்து சொல்வதை, இது எனக்கு கடவுள் ஆக்சுவலா ஆர்கே செல்வமணி சார் வரணும், அவருக்கு பதிலாக என்ன அனுப்பிச்சு உங்களுக்கு வாழ்த்து சொல்ல எனக்கு இறைவனை அனுப்பிச்சிருக்கார் என்று தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவில் என்னுடைய மரியாதைக்குரிய நண்பர் ரவி சார் அவர்களும், மரியாதைக்குரிய டாக்டர் அவர்களும், அப்புறம் பிசினஸ் மேன் அவர்களுக்கும், மற்ற எல்லா நண்பர்களுக்கும், வெளிநாட்டிலிருந்து வந்த தலைவர்களுக்கும் மற்றும் உங்களுக்கும், உங்களை நான் பாத்திரமெல்லாம் வச்சு நான் இப்போ ஒரு 6 மாசமா வெளியே வரல, இப்பெல்லாம் நிறைய நிகழ்ச்சிக்கு வர ஆரம்பிச்சுட்டேன். ஸோ உங்களையும் பார்க்க ஒரு நல்ல சந்தர்ப்பம் குருஜி மூலமாக எனக்கு கிடைத்ததை சொல்லிக் கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த என்னை நான் அறிமுகம் பண்ணிக்கல, பட் இப்போது சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் என் பேர் வந்து டாக்டர் சுசித்ரா ராஜ். நான் வந்து கன்சல்டன்ட் இன் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன், நேச்சுரல் ட்ரீட்மெண்ட்ஸ் அண்ட் சைக்காலஜிஸ்ட். அண்ட் டாக்டர் ஜேஎஸ் ராஜ்குமார் அவரோடவும் லைஃப் லைன் ஹாஸ்பிட்டல்ஸில் நான் வந்து பெங்களூரில் அவர் வாழ்ந்தாலும் இந்த அவரோட 46th பர்த்டேவை நம்ம தமிழரோட கொண்டாடணும் அப்படின்னு சொல்லும்போது என்னோட கொஞ்சம் வேலைகளை விட்டு அவருக்காக நான் வந்து இந்த விழாவை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து நம்ம அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். ஜெயபிரகாஷ் சுவாமிஜியை பற்றி சொல்லணும்னா இன்னைக்கு பூராமே பேசிகிட்டு இருக்கலாம். அந்த உலக சித்தர்கள் மாநாட்டிலிருந்து அவர் ஒன்றிணைக்கிறாரு. அவருக்கு இன்றைய பிறந்த நாள் விழாவில் கலந்துக்கிறதுக்கு உண்மையிலே நான் கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறேன். அவர் மென்மேலும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போது புதிய படம் வந்து குற்றம் தவிர் என்ற ஒரு படத்தை வந்து இப்போ எடுத்திருக்காரு. அந்த படம் வந்து இப்போ ஜூலைல இல்லை ஆகஸ்ட்லயோ அந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்துக்கு கூட உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பா தேவை. நான் வந்து பெங்களூர்லேருந்து வந்திருக்கோங்க. போன 27ஆம் தேதி நம்ம வந்து ஆடியோ லான்ச், அந்த கிராண்ட் பண்ணதே வந்து நம்ம குருஜி தான். ஐயா கங்கை அமரன் சாரு, பவித்ரன் சார் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து அந்த கிராண்ட் பண்ணிட்டார் அந்த ஃபங்க்ஷனையே. அதனால ரொம்ப நல்லா இருந்துச்சா. எல்லாரும் உங்களுக்கும் அவங்களுக்கும் எல்லாருக்கும் சேர்ந்து என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வந்து நாங்கள் பாட்டு பாடினா தப்பாக இருந்தால் மன்னிச்சுடுங்க. அதில் ஒரு கானா பாட்டு ஒன்று வருதுங்க, அது ஒரு 2 லைன் பாட்டு. பொடு அடிய போல அதிரசங்கள் ஆயிரும், ஓட்ட ஓடிய போல ஒட்டடைகள் ஆயி, கொம்புல பழுத்த பழம் கொடிதிராட்சி ஆயிரும், வாயில பழுத்த பழம் வெத்தில பாக்கு ஆயிரும், அத்தனையோ நான் மறந்தேன்டா என் சல்ல விநாயகருக்கு சப்பானி பிள்ளையாருக்கு எருக்க பூவனா மறந்தேன்டா. பொடு வந்தனோ நான் வந்தனோ வந்த ஜன குந்தனோ அள்ளி குடுறா சந்தோனோ சந்தோஷமா பூசி கொள்ளுங்க. அட அபியூரே சபையூரே சபில் இருக்கும் வாலிபர் எண்ணின் இருந்தவரை இலக்கணம் படித்தவர் தாடி மீச பேரம் பேத்தி எடுத்தவரை சதுர வெட்டு ஆனவர் அரியா சிறுவனானுங்கோ. அட அரியா சிறுவனானுங்கோ. எங்கடா வந்த மந்தி தலைக்கு மேல ஓடுது பவர் கிளாஸ் தந்தி, அதுக்கு என்ன பவுரு மச்சான் என்ன ஒரு அவரு இடிய போகுது சவுரு இடத விட்டு நவுரு சாலங்கடி மெட்டு தானுங்கோ. கிளேடி குருஜி பைசா கோரு மெட்டு தானுங்கோ. பண்ணாதடா கல்ட்டா காரணி மூஞ்சி செங்கல்பட்டிலே கல்னுக்கு 2 பரோட்டா ரொட்டி முட்டிக்கு முட்டி தட்டி கையாங்காலியம் வெட்டி அனுப்பிடுவாங்க தொட்டி. சாலங்கடி மெட்டு தானுங்கோ. சாலடி மெட்டு தானுங்கோ. கிளேடி கங்கை அமரன் ஐயா பைசா கோரு மெட்டு தானுங்கோ.
மகாலட்சுமி அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். குருஜி வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில், சர்வதேச லெவலில் தமிழர்களை எப்படி ஒன்றிணைக்கிறாங்களோ அதே மாதிரி நம்ம ராஜ்குமார் சாரும் வந்து ஜெய்ஹிந்த் செண்பகராமன்ஜிக்கு மரியாதை கிடைக்கணும்னு ரொம்ப போராடுறாங்க. இவருக்கும் சேர்த்து இன்னைக்கு வாழ்த்து சொல்கிறேன். குருஜியோட பணி மேலும் மேலும் சிறக்கணும்னு சொல்லிட்டு நான் வாழ்த்த முடியாது, வணங்கிக்கிறேன். ஹாப்பி பர்த்டே குருஜி. ஃபுல்லாகவே டெக்கரேஷன் பண்ணியிருக்கோம். சாரக்குட்டிக்கு ஒரு தரம் ஆபீஸுக்கு வரணும். எனக்கு உண்மையிலே நான் ஒரு இஸ்லாமியன், ஏஆர்எம் ரசீம் என்னுடைய பெயர். 6 படங்களை தயாரிச்சிருக்கிறேன். அதில் கடைசியாக செஞ்ச படம் நம்மளோட சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருடைய அண்ணனை இன்ட்ரோடியூஸ் பண்ணி மாம்பழ திருடி, யாருக்குமே போகாத ரஜினி சாருடைய அண்ணன் எனக்கு நடிக்க வந்திருக்காரு. அக்டோபரில் ரிலீஸ் ஆகுது. உண்மையிலே தப்பாக நினச்சிடாதீங்க, நான் ஒரு முஸ்லீம் இஸ்லாமியன். இந்த உடை மீதான மரியாதை எனக்கு குருஜியை பார்த்த பின் தான் மனசில் ஃபிக்ஸ் ஆயிட்டு. அப்படி எங்கே போனாலும் இந்த உடையை கண்டா டக்குன்னு குருஜியோட முகம் வரும். அதற்கு முதல் ஒரு இஸ்லாமிய, அந்த ஒரு இந்து மத போதகர், இந்து சமய முக்கியஸ்தர் அப்படின்ற அந்த பார்வை மட்டும்தான் இந்த உடை மீது எனக்கு இருந்தது. அடிக்கடி டிவில எல்லாம் பார்ப்போம். ஆனால் குருஜியோட பழகியதன் பின் இந்த உடை மீது ஒரு என்ன சொல்ற மரியாதை, ஈர்ப்பு. ஸோ குருஜி எங்களோட குடும்பத்தில், எங்களோட ஃபேமிலியோட வந்திருக்கிறோம். இன்றைக்கு கூட குருஜி நான் நினைக்கிறேன் ஒரு 4:35க்கு கால் பண்ணி ஃபேமிலியோட வாங்க. உண்மையிலே என் வைஃப் கேட்டுகிட்டே இருந்தா 2-3 டேஸா, நாங்களும் வரலாமா அப்படின்னு. நான் சொன்னேன், ஐயையோ இன்வைட் இல்லை, நானும் பையனும் தான் வாரேன். அப்படி நினச்சிக்கலாம். அவட பிரார்த்தனையோ என்னமோ தெரியாது. ஒரு 4:30 இருக்கும் என்ன குருஜி, 4:30 கால் பண்ணி ரசீம் நீங்கள் வந்து ஃபேமிலியோடய வரணும். அப்பா துள்ளி குதிச்சுட்டா என் பொண்ணு எல்லாம் இங்கே வந்திருக்காங்க. எங்கள் மகள் கொஞ்சம் வாங்க, அந்த இது கட்டன் வந்துட்டா, என்னோட பொண்ணு போடணும்னு ஆசைப்பட்டா சார், ப்ளீஸ். உண்மையிலே இதுதான் அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு என்ன சொல்கிறது, இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், அதை நான் சொல்லணும். நாம் சோழர்கள் அமைப்பின் சர்வதேச தலைவர் குருஜி அவர்கள். அந்த அமைப்பில் மோஸ்ட்லி நான் நினைக்கிறேன், நான் 2-3 ஈவெண்ட் போயிருக்கிறேன். யாருமே இந்து முஸ்லீம் நண்பர்கள் சொல்லி யாருமே வரல. ஸோ நாங்கள் மட்டும்தான் அதில் கலந்து கொள்கிறோம். அந்த வகையில் எங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு சங்கடம் ஒன்று இருக்கிறது. ஏன்னா அதுக்குள்ள நாம் போகலாமா, இவங்களுக்குடைய அந்த தர்ம சங்கடம் இருக்குமே, இவங்க சுதந்திரமா பேசுறது நம்மளால பாதிக்கப்படுமோன்னு. ஆனா குருஜி அவருக்குள்ள இறைவன் அறிவிச்சுட்டானோ தெரியாது, ஒரு தடவை அந்த ஃபங்க்ஷன்ல சொல்றாரு, இவங்க இஸ்லாமியர்கள் இவங்க வரலாம், இவங்க என்னுடைய இந்த இதுக்கு கட்டாயம் வரணும். அந்த கருத்துப்பட ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று பேசினாரு. ஸோ எனக்கு என்ன ஒரு சந்தோஷம் விஷயம்னா, நாம கவலைப்படுற மனசால அன்பு வைத்து கவலைப்படுற சில விஷயங்களை இறைவன் அதை அடுத்தவர்களுக்கு அறிவிக்கிறான் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் எங்களுக்கு வந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். இல்லை, உங்களை வந்து நாம் சோழர்களுக்கு ஏன் அமைச்சோம்னாக்கா, உங்களை நம்ம இஸ்லாமியரை பார்க்கல, நீங்கள் ஒரு இலங்கை தமிழர், உங்களுடைய தாய்மொழி கூட தமிழர். அந்த இலங்கை தமிழர்கள் என்றதுக்காக தான் உங்களை நம்ம நாம் சோழர்களுக்கு இது வரைக்கும் போகும். இருந்தாலும் குருஜி எங்களுக்குள்ள இருந்த ஒரு சின்ன சங்கடம் ஒன்று இருந்துச்சு. நீங்க பேசின அன்று சொன்ன அந்த விஷயத்தோட அதுவும் இல்லாம போச்சு. அதை நான் உங்களோட ஒரு சந்தோஷமா தெரிவிக்கிறேன். அவ்வளவுதான். தேங்க்யூ ஸோ மச். பேசிய விட்ஃபா ரசீம் தான் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஒரு மாசத்துக்கு ஒரு படம் ரிலீஸ் பண்ண போறோன்ற மேடைக்கு அழைக்கிறோம். ஷாஜான் சார். நான் அவருக்கு வந்து முதல் கை கொடுத்து விஷ் பண்ணும்போது 106 ஆண்டுகள் நீங்கள் இருக்கணும், நாங்களும் இதே மாதிரி நிகழ்ச்சியில் வந்து உங்களை வாழ்த்தணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நான் வாழ்த்தினேன். எங்களுக்கும் அந்த ப்ரமோஷன் கிடைக்கட்டுமே அப்படின்னு, எல்லாரும் வாய்ப்பு கிடைக்கட்டுன்னு. எனக்கு முன்பு பேசிய
சகோதரர் வந்து பேசிட்டு போனார். நான் பிறப்பால் தமிழன். நாங்கள் டைமண்ட் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். என்னுடைய அண்ணன் சார்பாக தான் குருஜியை வாழ்த்துறதுக்காக வந்திருக்கிறேன். என்னுடைய சொந்த ஊர் தூத்துக்குடி. தூத்துக்குடியில் நான் ஒரு கார்ப்பரேஷன் கவுன்சிலர். அந்த கவுன்சிலராக இருக்கிற என்ன சர்ச் இருக்குது. இந்த மக்கள் தான் என்னை கவுன்சிலராக தேர்ந்தெடுத்தார்கள். அவர்களுக்கான பணியை நான் வந்து முழுமையாக செய்திருக்கிறேங்கிற மன திருப்தியோடு இந்த தமிழ்நாடு அப்படித்தான் இருக்குது. பெங்களூரில் அரிசிக்கரையில் இருந்து இன்னைக்கு சென்னையில் வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறது. டாக்டர் சண்முகம் வந்து சிங்கப்பூரில் 26 இயர்ஸ் அவரோட மெடிக்கல் ப்ராக்டிஸ் ப்ளஸ் அவர் வந்து ஒரு டீ அண்ட் காஃபி எஸ்டேட்டோட தொழில் நிறுவனம் நடத்தி கொண்டிருப்பவர். அவரும் இன்னைக்கு ஓவர்சீஸ் போக வேண்டிய ஒரு நேரம், குருஜிக்காக இன்னைக்கு அதை ஷிஃப்ட் பண்ணேன்னு சொன்னார். ஸோ எல்லாருமே அதே மாதிரி தான் வந்து சேர்ந்துருக்கோம். பிரியா அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் கூற அழைக்கிறேன். எல்லாருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் குருஜி. அவர் 2 டேஸாக எனக்கு கொஞ்சம் தேங்க்ஸ் யூ ஸோ மச் ஃபார் ப்ரீசியஸ் டைம். தேங்க்யூ. குமரன் ஹாஸ்பிட்டல்ஸ் அசோக் நகர் அண்ட் அவர் வந்து ஒரு ஆட்டோ சர்ஜன். சில வார்த்தைகள். மிக்க நன்றி. பல்வேறு வேதங்களை கடந்தது என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் அந்த இறை சக்தியின் வடிவமாக இருக்கக்கூடிய குருஜி அவர்களும் அதனுடைய சொல்ல விரும்பவில்லை. எங்களை வாழ்த்துங்கள், உங்களால் நாங்கள் வாழ்கிறோம் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். குருஜி அதாவது 2 விஷயங்கள் சொல்லிட்டாரு. பெங்களூரில் பண்ண வேண்டிய ஃபங்க்ஷன் சென்னையில் பண்ணினாரு, அது ஒன்று. ட்ரெஸ் கோடும் நான் வந்து குருஜி பெங்களூர் நீங்கள் சென்னை ஸ்டைலுக்கு வாங்கன்னு சொன்னதும் இது 2த்துக்கும் எனக்கு வந்து அதில் ஒரு பங்கு இருக்குது. அப்போ நான் முதல் நீலா பேலஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்றேன் குருஜியை. இது ஏன்னா குருஜி வந்து ஒரு நல்ல ஒரு அதை பெங்களூரில் பண்ணுறதோட நீங்கள் இங்கே வாங்க, தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து நிறைய பண்ணுங்கள், நல்லது பண்ணுங்கள், நாங்கள் எல்லாருமே ஒத்துழைக்கிறோன்னு சொன்னோம். அதுமாரி அவர் நிறைய இதுவுகள் பண்ணிகிட்டு இருக்காரு. ரொம்ப சந்தோஷம். குருஜி இங்கே வந்து பண்ணதும் அவர் சொன்ன மாதிரி வருஷம் நீங்கள் இனிமேட்டு இங்கேயே பிறந்தநாளை கொண்டாடணும்னு இது அன்பு கட்டளையாகவே நாங்கள் வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப சந்தோஷம் குருஜி. எங்களுக்கு நாங்கள் வாழ்த்துறதுக்கு வயசு இல்லை, நீங்கள் தான் எங்களை வாழ்த்தணும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அவர் வந்து இப்போது சமீபத்தில்ன்றதுலேயே அவர் மல்டி ஃபேஸட்டு. அதுக்கப்புறம் அவர் வந்து சிங்கர், ஆக்டர், குட் ஒரேட்டர், புக் ரைட்டர். தென் இப்போ வந்து விவோசி ஒரு ஜூலை மந்த் ஹி இஸ் கோயிங் டு ரிலீஸ். அதுக்கான பல முயற்சிகள் செய்கிறாரு. டாக்டரை பற்றி பேசணுன்னா என்னால் 1 hour கூட பேச முடியும். பட் நேரம் கருதி அவர்கிட்ட கொடுக்குற மைக்கு. ஸோ முதல் விஷயம் எல்லார்கிட்டையும் என்ன சொல்லணும்னா, தக் லைஃப்ங்கிற படம் வந்து ஒரு 10-15 திரையரங்கங்களில் இப்போ ஓடிட்டு இருக்கு. ஆனால் குருஜி உங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்கிறதுக்கு வந்து இந்த கூட்டத்தை பார்த்தீங்கன்னா அந்த 10 அரங்கத்தையும் சேர்த்தா கூட இதுக்கு வந்து ஒரு ஹாஃப் கூட இருக்காது. அந்த அளவுக்கு இங்கே கூட்டம் இருக்குது, அங்கே கூட்டம் இல்லை. ஸோ குற்றம் தவிர்க்கிற படம் இது மாதிரியான டைமில் தக் லைஃப் மாதிரி படம் வரும்பொழுது குற்றம் தவிர மாதிரி ஒரு நல்ல படம் வச்சுன்னா நீங்களும் நல்லா பண்ணிட்டு போவீங்க. இங்கே வந்து ஒரு நல்ல குரூப் சேர்ந்துருக்கு. நிறைய பேருக்கு குரு நான் நல்லா தெரியாது. குரு என்கிற சொல்லுக்கே சம்ஸ்கிருதத்தில் குனா இருட்டு, ரூனா இருட்டை நீக்கும் வெளிச்சம். நம்ம வந்து நீங்கள் உபனிஷத்து பார்த்தீங்கன்னா அசத்துவமா சத்கமே, தமசோமா ஜோதிர்கமே அம்பாங்க. தமசம்னா இருட்டு. இங்கே வந்து அதை ஷார்ட்டாக சொல்கிறது குரு. நம்ம எல்லாருக்குமே ஒரு குரு தேவை. நாங்கள் சர்ஜரி கற்றுக் கொடுக்கும்போதோ அல்லது பிஸ்னஸ் கற்றுக் கொடுக்கும்போதோ ஒரு குருன்னா நான் எப்பவுமே தான் சொல்வேன். குருங்கிறது ஒரு ஜிபிஎஸ். நம்ம ஒருத்தர் பாக்யராஜ் படத்தில் மாதிரி
எப்படி அண்ணாநகருக்கு எப்படி போகிறதுன்னு 10 பேர் அரேபியாவுக்கு எப்படி போகிறதுன்னு கேட்டு போகலாம். அல்லது ஒரு ஜிபிஎஸ் எடுத்துகிட்டு போய் நேராக போகலாம். ஸோ அப்பேற்பட்ட ஒரு ஜிபிஎஸ்ங்கிறது தான் ஒரு குரு. அதுவும் இங்கே சென்னையில் வந்துருக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷமான நேரம். ஸோ மேடையிலேயே நம்ம இறை சக்தியை பார்க்குறோம். பக்கத்தில் இசை சக்திக்கு ஒரு சிகரம்னா இவர் தான், தீனா கூட இருக்காரு. பக்கத்தில் திரை சக்தியும் இருக்கு. இறை சக்தி, திரை சக்தி. அது மேலே பார்த்தா பச்சைவாஸ் காலேஜ் ஒர்க் பண்ற முறை சக்தியும் இருக்கு. நம்ம இஸ்லாமிய சகோதரர்களுடைய பிறை சக்தியும் இங்கே இருக்கு. ஸோ எல்லா சக்தியும் சேர்ந்திருக்கிற ஒரு தருணத்தை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த இடத்துல ரொம்ப அழகா இருந்துச்சு. அவர் வந்து சொல்லும் போது இஸ்லாமியர்களும் இங்க சேரலான்னு யாரு சொன்னாங்க? தீபாவளியிலே அலி உட்கார்ந்துட்டு இருக்காரு, அலி பின் தாலிப். ஏன் ரம்ஜான்ல நம்ம ராம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நான் எக்ஸ்ட்ரா சொல்லிட்டு காட் சேல கூட காட் உட்கார்ந்துட்டு இருக்காருன்னு சொல்லுவேன். அது டிஃபரெண்டான விஷயம். நான் பாலிடிக்ஸ்க்கு போறதுக்கு விருப்பம் இல்லை. ஆனா மத சார்பியம் அற்ற ஒரு கோட்பாடு தான் ஆன்மீகம். ஆன்மீகத்துக்கும் மதவெறிக்கும் பெரிய ஒரு வித்தியாசம். ஆன்மீகம்ங்கிறது ஸ்பிரிச்சுவாலிட்டி, மதம்ங்கிறது பியோர் ரிலிஜன். ஸோ ஆன்மீகம்ங்கிறது ஸ்பிரிச்சுவாலிட்டி. அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு வந்து ஒரு குரு நம்மளோட இருக்காருன்னா அது ரொம்ப நான் பாராட்டுவேன். நான் எப்பவுமே குருக்களுக்கு நான் சண்டை போடுற ஆளு. சண்டை போட்டு நாங்கள் ஒரு குரு பண்ற ஏதோ ஒரு சீல் மிஸ் இருந்துச்சுன்னா அதுக்குன்னு எல்லா குருவும் சேர்த்து சொல்லக்கூடாது. we want gurus like you சுவாமிஜி. வாழ்த்த வயதில்லை வணங்குவோம் சொல்லுவோம். எனக்கு வாழ்த்த வயது இருக்கு. ஏன்னா எனக்கும் குருஜிக்கும் ஏறக்குறைய எவ்வளவு வித்தியாசம் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு 15-20 வருஷம் நான் அவரோட சீனியர். ஸோ கொஞ்சம் சந்தோஷமா வாழ்த்த வயது இருக்கு சொல்லுவேன். இன்னொரு விஷயம் நீங்களாம் பார்த்தீங்களோ பார்க்கலையோ, ஆன்மீகத்துக்கு கூறு உதாரணம் என்ன தெரியுமா? அதுக்கு பெருந்தன்மை. அந்த பெருந்தன்மைக்கு இப்ப நீங்க பாத்தீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கங்கை அமரன் சார் வந்து ஒரு இமயமலையில உட்கார்ந்துட்டு இருக்காரு. நம்மளாம் பள்ளத்துக்கு கொஞ்சம் மேலே ஏறிட்டு இருந்தோம். வரும்போது என்னை வந்து அங்க உட்காரணும்னு சொல்லி அவரு கிடுகிடு ஓடி வந்து உட்காரும் போது என் கண்ட தண்ணி வந்துச்சு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி, கில்லிங் ஒன்ஸ் ஓன் ஈகோ. அண்ட் ஐ வாண்ட் பெரிய சண்டைகள் ஒரு பார்ட்டிலையோ சில சமயம் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் நடந்துட்டு இருக்கு. எல்லாமே ஒரு சின்ன ஈகோ விஷயமால தான். பட் இந்த ஈகோவை நம்மளால தவிர்க்க முடியும் என்றால் ஆன்மீகம் அதோடு சேர்ந்து வரும். திருவள்ளுவர் சொன்னாரு, யான் எனது என்ற செருக்கறுப்பா வானோருக்கு மேல் வைக்கப்படும் சொல்லுவார். அதாவது நம்ம பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் நம்ம எல்லாம் நினைக்கிறது ஏன் நானு, ஏன் ஹேர் ஸ்டைல், அந்த பொண்ணு என்ன பார்க்குதா, ஏன் சினிமா வருமா, எனக்கு காசு வருமா, இதே தானே யான் யான் யான். அல்லது எனது, என் பையனுக்கு வேலை கிடைக்கணும், பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும். ஒரு 2 நிமிஷம் நம்மளை பற்றி நினைக்காம இன்னொருத்தரால் நம்மளால் நினைக்க முடியுமா? அப்போ ஆன்மீகம் உருவாகின்றது. நம்ம இன்னைக்கு பிரியாணியில் வந்து 2 சிக்கன் பீஸ் இல்லை லெக் பீஸ் ஒன்று தான் இருக்குன்னு நினைக்கும் போது 242 பேர் இறந்து போயிருக்காங்க. ஒரு நிமிஷம் உங்களால் நினைக்க முடியுமா? அப்ப ஆன்மீகம் வரும். அந்த ஆன்மீகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு நாம எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். நிறைய பெரியவங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. என் ஃப்ரெண்ட் இருக்காருங்க, நம்ம மேன் ஃப்ரம் ரவி ஃப்ரம் ராஜ் டிவி, த கிரேட் மேன். நான் இன்னைக்கு கூட ஞாபகம் இருக்கு, அவர் வந்து என்னோட கல்யாணத்துக்கு 1987 அவராலவே எழுதப்பட்டு அவராலவே இயற்றப்பட்ட ஒரு பாடல். இருட்டு சுத்தி இருக்கிற ஒரு வானத்துல குருஜி வந்து ஒரு இனிய பொன் நிலாவாக திகழணும். என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, மை ஃப்ரெண்ட் ஃப்ரம் ரஷ்யா அண்ட் ஃப்ரம் சைனா, நிறைய பேர் வந்திருக்காங்க. யாதும் ஊரே யாவரும் கேளிர்னு, தமிழை எங்க போனாலும் தமிழன் தாண்டா. அப்கோர்ஸ் நம்ம டிஎம்கே சொன்னா தமிழன்டான்னு சொல்ற மாதிரி சைனா, ரஷ்யா, பெங்களூர் எங்க போனா தமிழன் தான். நம்மளை தூக்க முடியாது. நான் போறதுக்கு முன்னால அதாவது சின்ன நீங்க இயற்றிய பாடல் என்னுடைய கல்யாணத்துல வந்து நீங்க பாடின பாடல் சாருக்கு ஞாபகம் இருக்காது, ஆனா எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கு. புல் பாடலை பாட மட்டும் அப்புறம் எழுந்து ஓடி போயிடுங்க, அப்புறம் தக் லைஃப் திரையரங்க மாதிரி ஆயிடும். வேணாம் வேணாம். ஜில்லென்ற காற்றின் அலை சேர்ந்த சேர்ந்தாடும் நேரமே, என் நெஞ்சில் என்னவோ எண்ணங்களாடும் நிலை, என் ஆசை உன்னோரமே, வெண்ணீலவானில் அதில் என்னென்ன மேகம் ஊர்கோலம் போகும், அதன் உள்ளாடும் தாகம் புரியாதோ என் எண்ணமே அன்பே, என் இனிய பொன் நிலாவே பொன்னிலவே கனாவே
மனதிலே புது சுகம் தரரரத்ததா தொடருதே தினம் தினம் ததததததா என் இனிய பொன் நிலாவை பொன்னிலவையும் கனாவை தததததா. என்றும் எங்கள் இருட்டில் சார் நீங்க வந்து ஒரு பொன்னிலாவாக இருக்கணும். உங்கள் நன்றியை கூறி எல்லாருக்கும் சொல்லி விடைபெறுகிறேன். என் அன்பையும் உங்கள் அத்தனை பேர் அன்பையும் ஆதரவையும் எதிர்பார்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் டாக்டர். ஸோ இப்போ வந்து அவர் வந்து கங்கை அமரன் சார் வந்து அவங்களோட அண்ணா இளையராஜா சார் அப்படின்ற ஒரு பெரிய ஜாம்பவான் குடும்பத்திலேருந்து வந்தாலும் அவரோட சன் வெங்கட் வந்து சார் வந்து பாடினார். அன்னைக்கிட்டே அவர் வந்து சொன்னார், உன் கூட வந்ததில் இன்னைக்கு ஒரு நாள் தான் நான் வந்து உருப்படியாக ஒரு எல்லாத்தையும் மறந்துருந்தேன். ஸோ அந்த அளவுக்கு அவர் இப்போ நம்ம மைக் கொடுத்தோம்னா பாடினோம்னா நம்ம இப்போ வேற ஏரியாவுக்கு போயிட போகிறோம். ஸோ லெஜெண்டரி மியூசிக் டைரக்டர், ப்ரொடியூசர், கதையாசிரியர், அது இல்லாமல் ஒரு மியூசிக் நிகழ்ச்சியில் சொன்னார், இப்போல்லாம் வந்து கண்ணாபின்னான்னு பாட்டு எழுதுறாங்க, தயவு செஞ்சு அந்த மாதிரி எழுதாதீங்க, என்கிட்ட வந்தால் நான் ஃப்ரீயாக கூட எழுதி தரேன், எனக்கு அதுக்கெல்லாம் நாங்கள் வந்து காசு பண்ணலாம் கேட்க விருப்பப்படல, எங்களுக்கு வந்து தரமான பாடல்கள் வேணும். அதுக்கப்புறம் ஆஸ் அ சைக்காலஜிஸ்ட் நானும் வந்து டாக்டர் ராஜ்குமார் ஸோ அப்போ வந்து சொன்னேன், சார் என்ன சார் ஃபுல்லாக வெட்டு குத்து தான் சார் காட்டுறாங்க, என்ன நம்ம வந்து என்ன வெட்டு குத்தை பார்த்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நானும் டாக்டரும் பேசினோம். அதே மாதிரி சாரும் வந்து அந்த பட விழாவில் சொன்னார், எதுக்குப்பா இப்படி வெட்டு குத்து போடுற மாதிரியே படம் எடுக்கிறீங்க, எங்கே பார்த்தாலும் கத்தி ரத்தம் இதெல்லாம் நாங்கள் பார்க்க விரும்பல, நல்ல படங்க எடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்போ கரண்ட்டாக ஜஸ்ட் லாஸ்ட் மந்த் சொன்னார். ஸோ அது அவ்வளோ உண்மையான ஒரு வார்த்தை. அதாவது வந்து அவங்க வந்து அந்த திரையுலகில் அவ்வளோ அவங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்களையும் பார்த்துருக்காங்க. கங்கை அமரன் அவர்கள் குருஜியை வாழ்த்தி அவர்களுடைய மரியாதையை செலுத்துகிறார். ஆன்மீகம் சொல்றேன், நம்ம இளையராஜா சார்கிட்டையும் ஆன்மீகம் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி அவரோட சார் அவர்கள் குருஜி அவர்களுக்கு மரியாதை செலுத்துவார். என்னது விரதத்தெல்லாம் கலெக்ட் இந்த கூட்டத்திலே ரொம்ப அதிகம் பேசினது அவங்க தான். மற்றவங்களுக்கெல்லாம் 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் நன்றின்னு. அவங்க எங்கள் வரலாறு, நான் பிறந்த ஊர் எத்தனை படம் பண்ணோம், என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறதுக்கே ரொம்ப புத்திசாலித்தனம் வேணும். அதே மிக சிறப்பு. எங்களுக்கும் கொஞ்சம் டைம் கொடுத்துருக்கலாம், எங்களுக்கு கொஞ்சம் பேசுறது. ஓகே, முதல்ல இங்கே இருக்கிறவங்களுடைய பெருமைகளை சொன்னாலே ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஏன்னா முதல்ல வந்து தினா அவர்களை பற்றி சொல்லணும். தினா அவர்கள் சொன்னாங்க குருநாதர்லாம் இல்லை, எம்எஸ்சி தான் நமக்கு எல்லாம் குருநாதர், நாங்களாம் அடுத்த குருநாதர் சிஷ்யர்கள் தான் நம்மளாம் எல்லாமே. அது மாதிரி என்னோட சேர்ந்து நான் இசைமிக்கும் பொழுது டியூன் மறந்துடும். ஒரு டியூன் போட்டோம்னா அது வந்து நிலைநிற்க. அப்போ டேப் ரெக்கார்டில் பண்ணுறது கூட இல்லை, டியூன் பண்ணுவோம். டியூன் பண்ணோன்னா அதை வந்து இப்போ வந்து ஃபோன்லேயே பாடி ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஆனால் அவர் நான் பாட அதை வந்து சுரப்படுத்திடுவார். இப்போது கண்ணா கொஞ்சம் வாங்கலாம் இந்த பாட்டு சொல்ல சொல்லுங்க. காரி சசா சரி கக பரி சசா தரரா தரரா கா பபா தரரரே ராரி ராரே கா பக நிதவரே சாரி பகரே. இப்படி டியூன் போட்டால் மறந்துடும். அதனால இவர் அதை எப்படிப்பா கொஞ்சம் பாடி காட்டுனா அந்த சொரத்தை எடுத்து எங்களுக்கு பாடுவார். அதுதான் அந்த உதவியாளர்களுடைய கடமை. அதே நேரத்தில் நான் பேக்ரவுண்ட் கம்போஸ் பண்ணால் அதில் டோட்டலாக எழுதிக்கிறவர் தான். எங்கள் காம்பினேஷனில் ரொம்ப வெற்றிகரமாக இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறது வால்யூம் 6ன்னு ஜேசுதாஸ் அவர்கள் பண்ண ஒரு ஆல்பம். இன்னைக்கு வரைக்கும் ஜேசு பேசுவார், அமெரிக்காவிலேருந்து ஜேசுதாஸ் பேசுகிறேன்னா பேசுவார், டேய் அது ரொம்ப நல்லா இருந்ததுடா. இன்னொன்று குருஜி அதை ரீமிக்ஸ் பண்ணலாமா, இன்னொன்று அது ஒன்று பிறப்பு ஒன்று தான், மறுபடியும் எதுக்கு ரீபர்த்தலாம் வேண்டாம் அப்படின்ட்டாரு. இல்லைன்னா அதை பண்ணலான்னு நினச்சான். காட்டுல சாமிக்கு வீடு யானையும் புலிகள் மலையுது பாரு, பாட்டுல சாமியை பாடு யானையும் புலிகள் வழிவிடும் பாரு, நாளும் விரதம் நீயும் இருந்து போய் பாரு, பசியில கேட்டதை எல்லாம் தருவாரு, எப்படி தருவாரு, மனசுல எண்ணின மாதிரி வருவாரு அப்படிங்கிற மாதிரி
அவர் அவரோட ஸ்டுடியோவில் தரகண்டி ஸ்டுடியோவில் ரெக்கார்ட் பண்ணால் அங்கே போய் தங்கி பண்ணோம். அதுக்கெல்லாம் உதவிகரம் இருந்தது. என்னுடைய இசையில் வர உதவிகரமாக இருக்கக்கூடிய தினா அவர்களுக்கு நன்றி சொல்கிறதுக்கு இவ்வளோ பேசிகிட்டு இருக்கு. இன்னும் நிறையா இருக்குது. சார் வந்து தினசரி என் ஃபோனில் வந்து அவருடைய மெசேஜ் எல்லாம் படிக்கிறது எனக்கு வழக்கம். எல்லாத்துலேயும் ரொம்ப அற்புதமான அறிவாற்றல் உள்ளவர். இன்னைக்கு பேசிய இந்த இலக்கிய சம்பந்தமான கோட்பாடுகளும் சரி, அவர் மக்களுக்கான விஷயங்களை பேசுவதும் சரி, உரிமைகளை பற்றி பேசுவதும் சரி, அவர் உத்தமமானவர். அவருக்கு கிடைக்கக்கூடிய உயரம் கிடைக்கணும். ஏன் கிடைக்கலன்னா ஏதாவது கட்சியை சார்ந்திருக்கணும். நீங்கள் அவங்களை எதிர்த்து கூட பேசிடலாம், எதிர்த்து கூட திட்டிருக்கலாம், அவங்க டிவியை கூட போட்டு உடைச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் அவங்கள போய் நமஸ்காரம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைச்சி வழி தெரியாமல் இருக்கீங்களே சுவாமிஜி. எல்லாத்துக்கும் வழி இருக்கு. நிஜமாக இந்த நிகழ்ச்சி ஏன் இங்கே நடக்குதுன்னு சொல்லி நான் யோசிச்சு பார்த்தேன். பெங்களூரில் கர்நாடகாவில் வந்து கன்னடத்துல தான் தமிழ்ல இருந்து தான் கன்னடம் வந்ததுங்கிறதுக்கு ஒரு பெரிய கூட்டம், எதிர்ப்பு கூட்டம் வந்து தமிழர்களை உள்ள நுழைவிடாமல் இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள்லாம் அங்கே போயிருந்தோம்னா இப்போ எப்படி திருப்பி வந்திருப்போமோ எங்களுக்கு தெரியாது. இங்கே நடத்துறியா, தமிழ்நாட்களை கூப்பிட்டு நடத்துறியான்னு இருப்பாங்களோன்னு ஒன்று இவர் ஐடியா பண்ணி கொண்டு நினைக்கிறேன் குருஜி. அதனால தான் இந்த நிகழ்ச்சி நடந்துட்டு நமக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா ஒரு நல்ல மனிதருக்கு இங்கே பாராட்டோட நடக்கிறது, அதில் நம்மளாம் கலந்துக்கிறதுங்கிறது ரொம்ப அற்புதமான விஷயம். தோணுது, அப்படி தான் தோணுது. அதை இப்போ சொன்னாங்க படங்கள்லாம் வன்முறையில் இருக்குன்னா அது எப்போதும் பேசுகிறது தான். பாடல்கள் நான் ஃப்ரீயாக எழுதி தரேன்னு யார்கிட்டையும் சொல்லமா. படத்தை வந்து எங்கள் பாடல்களை ஃப்ரீயாக எடுத்துங்க போடுறாங்க இல்லையா. பொட்டு வச்ச தங்க கொடம் ஊருக்கு நீ மகுடம், இந்த பாட்டெலாம் ஃப்ரீயாக எடுத்துக்கங்கன்னு சொல்கிறோம். அவங்க வந்து எங்களை கேட்காம எங்கள் உரிமை கேட்க, எங்களுடைய சொத்து, எங்கள் லேண்டில் வந்து அவங்க வந்து கட்டடம் கட்டினா நாங்கள் விடுவோமா? அதனால எங்களுக்கு வர வேண்டியது வரணும்னு கேட்டது. அதே மாதிரி இளையராஜாவுக்கு வரக்கூடிய ராயல்ட்டி எல்லாம் சினி மியூசிஷியனில் தினா அவர்கள் இருந்தபோது அவருக்கு தான் போகும். மொத்தமாக போனோன்னா அங்கே கஷ்டப்படுற ஏழை இசைக்கலைஞர்களுக்கு அது உதவிகரமாக போகுங்கிறத உண்மை. நாங்கள் கொள்ளையடிச்சு நாங்கள்லாம் வச்சுக்கலங்கிறதும் ஒரு நியூஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எதுக்கெடுத்தாலும் அழிகிறாங்கன்னா எங்கள் தோழர்கள் எங்கள் வேண்டியவங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்கன்றது தான் அந்த கேட்கறது காரணம். உரிமை, இது யார் பேரில் பட்டா போட்டிருக்கோ அவங்களுக்கு தான் அது உரிமை அப்படிங்கிற மாதிரி அது அந்த விஷயம். அப்படி குருஜி பார்த்து இங்கே பாருங்க எத்தனை வருஷம் ஆச்சு ஒரு கல்யாணம் ஆகி? 36 வருஷம். 36 வருஷத்துக்கு முன்னால் அவர் கச்சேரியில் பாடினவன் நான். என் கச்சேரி தான் நடந்தது அவருக்கு. இன்றைக்கி அவர் பிள்ளைங்கள்லாம் பெருசாக வளர்ந்துருக்காங்க. ராஜ் டிவியில் நிறைய ஷோஸ்லாம் பாடிருக்கோம். அது மாதிரி கலை இருக்கிற இடம் எந்த நாளும் வளர்ந்து கொண்டே போகும் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம் கண்ணா. ரொம்ப சந்தோஷம். சுவாமிஜியை பற்றி பேசுகிறதா ரொம்ப பேசலாம். ஏன்னா வந்து அவரை சந்திப்பிலிருந்து என்ன குருஜி ஒரு ஏன்னா நான் வந்து குருஜி நிறையா இருக்காங்க. எனக்கு வந்து கச்சக்க குருஜி இருக்காங்க. நானும் ரஜினியெல்லாம் ஒரு ஸ்பிரிச்சுவலில் தான் அதிக டச்சு, ஈடுபாடு ஜாஸ்தி. காலையில் எழுந்தேன்னா ரஜினி வீட்டில் போய் 2 பேர் மெடிடேஷன் உட்கார அளவுக்கு நாங்கள் முதல்ல எல்லாம் இருந்தோம். இப்போ அவரை தனியாக பண்ணிக்கிறார், நம்ம போகிறதுக்கெல்லாம் முடியாது. அந்த மாதிரி மெடிடேஷன்லேயே ஊறி போய் அது மாதிரிலாம் இருந்தோம். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இவரை தொடர்பு கிடைச்சது. இவர் எந்த வகையான சுவாமிஜி, தட் இஸ் மெடிடேஷன் கற்றுக் கொடுப்பாரா, இல்லை அருள்வாக்கு சொல்வாரா, இல்லை வந்து ஏதாவது நோய்களை தீர்ப்பாரா அப்படின்னா எல்லாத்துலேயும் இருக்காருன்னா என்னை அவங்க ஊருக்கு கூப்பிட்டு அங்கே ஒரு விழாவில் என்னை பேச வச்சார். அப்போ தான் செல்வமணி அவர்களும் ரோஜா அவர்களும் அங்கே வந்தாங்க. எங்களை எல்லாம் கூப்பிட்டு அங்கே கௌரவப்படுத்தினாங்க கர்நாடகாவில் அங்கே ஓரத்தில். அதுக்கப்புறம் நம்ம வழக்கு போல் நம்ம தாயார் வீட்டுக்கு, கும்பகாம்பி வீடு, எல்லா வீட்டுக்கும் போயிட்டு வர்றதுக்கூட வசதிகளை செய்தார். அது பெரிய சந்தோஷமான விஷயம். அதுக்கப்புறம் வந்து ஒரு நாம் சோழர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு இயக்கம் உண்டான்னு சார், நாம் சோழர்கள்னு. நான் சொன்னேன், நான் சோழர் இல்லைங்க, நான் பாண்டியன். நிஜமாக மதுரை மாவட்டத்தில் எங்கள் ஊரில் பாண்டிய நாடு. அதனால நான் எப்படி சோழர்கள்னு மாற்றி சொல்கிறது வேறு வேஷம் போட்ட மாதிரி ஆகிடுமேன்னு. ஆனால் அதுக்கு ஆதரவு உண்டு, சேர்க்கிறார்கள். இந்த வீரத்துக்கும் உலகமெல்லாம் வாழக்கூடிய ஒரு வன்மைக்கும் ஒரு பிரமாதமான தெம்பும் இருப்பது சோழர்கள்ட்ட தான். எல்லா இடத்துலையும் என்னென்ன கோபுரம் ஒன்று போகிறதா, தஞ்சை கோபுரம் ஒன்று போகிறது, என்னத்தை அவங்க பேரை சொல்லுவோம், காவிரி ஆறு, எல்லா விஷயங்களுக்கும் சொல்ல போனால் அப்படிப்பட்ட சோழர்களின் சாம்ராஜ்யத்தில் நாங்கள் அவங்களுக்கு ஈக்குவலாக கொஞ்சம் நாங்கள் சோழர்களுக்கு ஈக்குவலாக வேறுபாட்டி அது வேறுபாட்டி எல்லா பாட்டியர்களும் எல்லாமே நாங்கள் இருந்திருக்கோம். ஆக எல்லாரும் ஒன்று தான், தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிறது உண்மை. அதில் அந்த மாதிரி பொதுவான எண்ணங்களும் அவருக்கு நிறைய உண்டு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போது தற்சமயம் திரைப்பட சமீபத்தில் அவர் பற்றி நான் ஆராய்ச்சி பண்ணதில் என்னென்னா, அவருக்கு அதிகமாக கலையில் ஆர்வம் வந்திருக்கிறது. கொஞ்சம் இருங்க, ஃபோன் பண்ணி கலையில் ஆர்வம் ஜாஸ்தி நிஜமாவே. இப்போ என்ன கூப்பிட்டாங்க, ஃபஸ்ட்டு கூப்பிட்ட சினிமா ஆள் நான் தான் நினைக்கிறேன். நான் செல்வமணி அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு அவருக்கு தெரிந்த ஒரு சினிமா கலைஞர்களாக இருக்கும். இன்றைக்கு
கன்னடத்தில் படம் எடுக்கக்கூடிய தோழர் வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. பிரகாஷ் சார் இருக்காரு, ஸ்டுடியோ வச்சிருக்கவர். அது மாதிரி நிறைய பேருக்கு கலையில் இருக்கக்கூடியவர்களும் எப்படி வீரத்தில் இருக்கிறவர்களெல்லாம் சேர்த்து சோழர்கள் சொன்னாரோ அதே மாதிரி ஆன்மீகத்திலையும் இருக்கிறவர்கள் தெய்வ சாட்சியாக வருவவங்களாம் வாங்க அப்படின்னு சொல்லி அதையும் அழைக்கக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடியவர் அவர். இதுலேயும் இருக்கிறார் சொன்னால் எல்லாவற்றையும் விரும்பி மொத்தமாக ஆட்சி செய்யக்கூடிய ஒரு அதிகாரம் அவருக்கு. அதற்காக நான் பாராட்ட கடன் கொட்டுறோம். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம ஒரு நல்ல மனிதரை பார்க்கக்கூடிய ஒரு நேரம் நமக்கு கிடச்சிருக்கு. அசோகர் பற்றி தெரிஞ்சிருப்போம். நடக்கிற இடமே அசோகருடைய இடத்துல நடக்குது அப்படிங்கிற பேரில். அசோகர் தானே முக்கியம். அது மாதிரி அவர்களுடைய செயல்பாடுகள் மென்மேலும் பிரமாதமாக வந்து கொண்டு இருக்கிறது. அதான் நான் எனக்கு கொஞ்சம் சின்ன கன்ஃபியூஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. தட் இஸ் அவர் எய்ம், ஃபுல் எய்ம் இதில் இருக்குது, ஆன்மீகத்தில் இருக்கா இல்லை நாம் சோழர்கள் இருக்கா இல்லை வேறு எதில் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் நிறைய இதில் எல்லாத்திலும் இருப்பார். இறைவன் எல்லா இடத்துலையும் இருப்பார் இல்லையா. கடவுள் எல்லா இடத்துலையும் இருப்பார், எல்லாத்திலும் இருப்பார். இப்போ என்ன பண்ணிட்டீங்கன்னா நான் அதே மாதிரி தான். பாட்டு எழுத சொல்கிறீங்களா பாட்டில் தான், பாட சொல்கிறீங்களா பாட்டு பாடுவேன், மியூசிக் பண்ண சொல்கிறீங்களா மியூசிக் பண்ணுவேன், நடிக்க சொல்கிறீங்களா நடிக்கிறேன். இப்போ அவர் வந்தார், தினம் வந்துட்டு ரோஜாவும் செல்வமணியும் கேட்டாங்கன்னு சொன்னாங்க. அந்த ரோஜா எனக்கு இப்போ பொண்டாட்டியாக நடிச்சிருக்கு ஒரு படம். கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு தாத்தா பற்றிய கதை. ஆகஸ்ட்டில் ரிலீஸாக போது எல்லா டப்பிங்கெல்லாம் முடிச்சு போச்சு. அண்ணன் இளையராஜா மியூசிக்காக காத்திருக்கு. படத்துக்கு என்ன பேர் வைக்கல, என்ன பேரை சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் விளம்பரங்கள்லாம் வரும்போது பார்த்துக்கோ. கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆடு வச்சு வளர்க்கக்கூடிய ஒரு தாத்தாவுடைய சிரமமான வாழ்க்கையை பற்றி ஒரு கதை. நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும்னு நான் சொல்கிறேன். நல்லா இருந்தது. நாங்கள் நடிக்கும் போதெல்லாம் டப்பிங்கில் பார்க்கும்போது படம் நல்லா இருந்தது. அந்த மாதிரி அவர்கள் வாழ்க்கை நாங்கள்லாம் ஒன்றா தான் இருக்கிறோம் அப்படிங்கிறது காட்டுறது. எங்கள் வளர்ச்சியில் எத்தனை பேரும் நாங்கள்லாம் ஒன்றாக இருக்கிறோம். ஆனால் இளையராஜாவின் நிகழ்ச்சி நாளைக்கு பாண்டிச்சேரியில் இருக்குது. பாண்டிச்சேரியில் போகிறோம். ஏன்னா இளையராஜா நாங்கள்லாம் அவர் இல்லைன்னா நம்ம கிடையாது. ஏன்னா நாங்கள்லாம் ஒன்றா தான் வந்தோம். பாவல பிரதர்ஸ் அப்படிங்கிற பேரில் தான் நாங்கள் ஒன்றா மியூசிக் பண்ணோம். பல பாட்டுகள் ஒரு ஒரு குறிப்பிட்டு சொல்லணும்னா அண்ணன் மியூசிக் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு பாட்டு வேணும் அவருக்கு மியூசிக் பண்ணுறதுக்குன்னா நான் அவருக்கு முதல்லையே பாட்டெல்லாம் எழுத ஆரம்பித்தேன். என்னுடைய 12வது வயசுலேயே சாங்ஸ்லாம் எழுதுறது ஒரு பழக்கம் வந்துச்சு. வைகை கரையில்னா என்னுடைய 12வது வயசில் எழுதின பாட்டு. வைகரையில் வைகை கரையில் வந்தால் வருவேன் உணருகில் உன் நினைவில் நெஞ்சம் வான்வழியில் நாளும் நடத்தும் ஊர்வலங்கள் வைகரையில். இந்த மாதிரி பாட்டெல்லாம் நிறைய பாட்டு எழுதுறேன். ஆனால் இந்த பாட்டில் இல்லை நான் கடை எழுதுறேன். பாட்டி ஏங்க அப்பா கிழங்க. இப்போ அவர் பாடினார், ஒரு குத்து பாட்டு பாடினார். எப்படி நீங்கள் வச்சுங்க ஏன்னா மனதை மயக்க. அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா 5-6 ரூபாய்க்கு மணி மாலை, இது கிண்டல் பாட்டு தான். பொம்பளைய கிண்டல் பண்ண பாட்டு தான். உன் கழுத்துக்கு பொருத்தமடி அம்மூரு மீனாட்சி பார்த்தாலும் அவ கண்ணுக்கு வருத்தமடி சின்னாள வட்டியில கண்டாங்கி எடுத்து என் கையால கட்டி விடவா என் அத்தை அதை பெத்த என் மெத்த அடியோ. இப்போ வரைமுக்கு வர்றணுமோ இருந்தாலும் எவ்வளவு தரமாக இருந்தது அப்படிங்கிறது. அதனால தரம் இல்லைன்னு நான் சொல்ல தயவுசு அப்படி நினைச்சக்கூடாது. ஏன்னா மியூசிக் ஸ்டைலும் மாறி போச்சு. படம் எடுக்கிற ஸ்டைலில் நான் பேசினதான் அவங்க சொன்னாங்க. வெட்டு குத்த தவிர நல்லா நடிச்சுட்டு இருந்த கமலஹாசன் நீங்கள் தப்பாக எடுத்தாலும் பரவாயில்ல. யார் இது நீங்கள் எடுக்கிறீங்க யூடியூப்ல எல்லாம் போட போகிறீங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல் ப்ரோக்ராம் உங்கள் எதுவும் இல்லைன்னா ஃபுல் ப்ரோக்ராம் அவர்கிட்ட இருக்கு, வாங்கிக்கங்க. அப்போ இருந்து பார்த்துட்டே இருக்கேன். ஃபுல் ப்ரோக்ராம் அவர்கிட்ட இருக்கு. அப்படி போகுது. ஏதோ சொல்ல வந்தேன் மறந்துட்டு அதுக்குள்ள என்ன கமலஹாசன் நடிச்ச படம்லாம் நான் ரசிச்சு பார்த்துட்டோம். நாயகன் தென்பாண்டி சீமையில் தேரோடும் வீதியில் மான் போல வந்தவன யார் அடிச்ச. நீங்க பேசுங்க. இல்லை நீங்க பேசுங்க பரவாயில்ல, நான் வெயிட் பண்றேன். ஆகவே இத்துடன் எனது உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். என்ன பேசுகிற டைம் இல்லை நிஜமா சார் இல்லை சும்மா சார் சும்மா இதான் கரெக்டாக பண்ணல வந்ததுக்கு நம்ம சும்மாவாக இருக்க முடியாது. நம்ம இதே மாதிரி குழப்பம் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அதே மாதிரி கமலஹாசன் நல்ல படங்கள்லாம் நடிச்சிருந்தது. எல்லா படங்களுமே ஆக்டிங்க்குன்னு பார்த்தோம்னா கமலஹாசன் தவிர வேறு யார், அன்பே சிவம், அது மாதிரி நாயகன், இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பராக இருக்கும். மிக்சர் படமா சார், அதாவது ஆக்ஷன் படமா வாழ்வு மயம் விடுங்க. வாழ்வு மயம் என் மியூசிக்கில் வந்தது. நீ இருந்தில்ல பார்ப்போம். வாழ்வு மயம் வாழ்வே மாயம் தேவி ஸ்ரீதேவி நீதான அசிஸ்டன்ட்
நீ மறந்துட்டுப்பா, நீ என்ன மறந்துட்டா கங்கைமரன் தெரியுமா உனக்கு? அப்படி அசிஸ்டன்ட் இருந்தவர். அந்த மாதிரி அப்படி தரமான ஆக்ஷன் படம் வந்ததெல்லாம் போய் எல்லாம் அதெல்லாம் ஃபெயிலியராக போகுது அப்படின்னு. ஃபெயிலியரில் நல்லா போயிட்டுருக்கு. ஆனால் வந்து வேறு மாதிரி நம்ம ஆக்ஷன் ஹீரோ ஆகணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆசை வந்ததுனால ரஜினி மாதிரி இப்போ ஆக்ஷன் படமாக பண்ணணுன்ட்டு துப்பாக்கியை தூக்குனார். தெரியும் உங்களுக்கு, விக்ரம் 2ல் தூக்குனார். எத்தனை வகை துப்பாக்கி இருக்கோ அத்தனை வகை துப்பாக்கி காட்டினாங்க. இது அடுத்த வருஷம், இது என்ன தெரியுமா, இது வரப்போகிற வருஷம், அதில் உள்ள துப்பாக்கின்னு அத்தனையும் எடுத்து காட்டினாங்க. அதில் சுற்றெல்லாம் காட்டினாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆக்ஷனில் மைண்டு போயிடுச்சு டோட்டலாக. அதான் தக் லைஃப். நீங்கள் சொன்னீங்கல்ல தக் லைஃப். எதுக்குன்னா ஒரு நல்ல கலைஞர் வழியும் வரும்போது அவங்களால மேலே வர முடியலன்னு நினைக்கும் போது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் எடுக்கிறாங்க. ஆனால் வந்து அதுக்கு தான் இங்கிலீஷ் படம் அதே மாதிரி பார்த்துட்டு போகிறோம். அது அவங்க எடுக்கிறாங்க. அவங்கெல்லாம் நம்ம நல்ல கதையம்சங்கள் உள்ள படங்களை, குடும்பத்தில் பிரிஞ்சு போன அண்ணன் தம்பிகள் போய் சேர்கிற மாதிரி, பிரிஞ்ச குடும்பங்கள்லாம் ஒன்றாகணுங்கிற மாதிரி பாகப்பிரிவினை படங்கள்லாம் பாருங்கள். பழைய படங்கள்லாம் அவ்வளவு அன்பாக ஆதரவாக அவ்வளவு தூரம் இருக்கும். சினிமா இப்படி மாறக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஆளில் நானும் ஒருத்தன். நிஜமாவே உண்மையிலே என்ன மாறி போச்சு. ஆனால் நல்ல கருத்துள்ள படங்கள் பல பேர் எடுக்கிறாங்க, ரியலான படங்களும் எடுக்கிறாங்க. அவை வெற்றி பெறுது அப்படிங்கிறதும் மனசுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். சுவாமிஜி அவர்கள் எல்லா விஷயத்திலும் ஈடுபாடை காட்டி கொண்டு வருகிறார். நான் நினைக்கிறேன் கூடிய விரைவில் அவர் தயாரிப்பில் ஒரு படம் வரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அது வந்து நிச்சயமாக அதில் நான் எனக்கு என்ன பங்கு கொடுக்குறாரோ நான் வந்து அது இலவசமாகத்தான் செய்து தருவேன். பாட்டு எழுத கூட்டால் நீங்களே எழுத வேணாங்க, நல்லா எழுதிருக்காருங்க சொல்லக்கூடாது. எனக்கு ஒரு பாட்டாவது நீங்கள் கொடுக்கணும். ஏன்னா அது உண்டியலில் போட்ட மாதிரி காசு. ஆகவே கலையில் ஆர்வம் ஜாஸ்தியாக இருந்தாலும் அது வெளிக்கொண்டு வருவதற்கு நிச்சயமாக மைண்ட் வரும். அது வரும். ஒரு கதை அவருக்குள்ளே தோணியிருக்கும், இப்படி ஒரு ஸ்டோரி எனக்கு தோணுச்சு, இதை எடுக்கலாமே அப்படின்னு சொல்லி ஆலோசனைக்கு வரலாம். வந்துட்டு ஸ்பிரிச்சுவலாக கூட இருக்கலாம், அது வந்து இல்லை கமர்ஷியலாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி எண்ணங்கள் வராமல் இருக்காது. கலையில் ஈடுபட்டவர்களும் கலை வைக்கிறவர்களை ஆதரிக்கும் போதும் அந்த எண்ணங்கள் வரத்தான் செய்யும். இப்போ அவங்க அடுத்த ஸ்டோரிக்கு ரெடி ஆகிட்டாங்க, அடுத்த படத்துக்கு. அப்படி அது மாதிரி வந்துட்டு தான் இருக்கும். அதே மாதிரி ஸ்பிரிச்சுவலாக பல பேருக்கு நீங்கள் ஆசீர்வாதம் பண்ண வேண்டியிருக்கிறது. பல வெளிநாடுகளிலிருந்து உங்களுக்கு பக்தர்கள் இருக்கிறாங்க, தோழர்கள் இருக்கிறாங்க. அத்தனை பேரையும் ஒன்றாக கூட்டி ஏதாவது ஒரு ஃபாரினில் நம்ம வந்து வேணா ரஷ்யாவுக்கு போகலாம். எல்லோரும் இதில் கலந்துக்கிறவங்களாம் அப்போ உங்கள் அட்ரஸ்ஸு பாஸ்போர்ட் நம்பர்லாம் கொடுக்கும். நம்ம வந்து சேர்ந்து ஒரு விழாவை வந்து ரஷ்யாவிலேயோ அல்லது சீனாவுக்கு போக முடியாது. போகலாம் இல்லை சொல்கிறேன், சும்மா ஒரு இதுக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா வந்து பல நாடுகளுக்கும் நம்ம போய் சென்று உங்களோட கொள்கைகளை உங்களோட கருத்துக்களை பரிமாறினால் இன்னும் இது பெரிதாக ஆவதற்கு. ஏன்னா பெரிய பெரிய சுவாமிஜியெல்லாம் பெரிய பெரிய சாதனைகள் பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும். இவரும் சாதனை செய்யக்கூடிய ஒருவராக வந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது உண்மையான ஒன்று. கர்நாடகத்தில் அவர் பிறந்திருந்தாலும் தமிழ்நாட்டின் மேல் கொண்ட ஈடுபாடு, தமிழ் கலைஞர்கள் மேல் அவர் வைத்திருக்கிற பற்றுக்கு நம்ம என்றென்றும் நன்றி சொல்ல வேண்டும், கடமைப்பட்டிருக்கிறோம். ரொம்ப நன்றி. இப்போ நம்ம தீனா அவர்கிட்ட என்ன பேசியிருந்தோம்னாக்கா, எனக்கு என்னுடைய பிடிச்ச பாட்டு ஒன்று இருக்குது, அதை வந்து ஐயா கிட்ட பாட்டு சொல்லலாம் இப்போ தான் பேசியிருந்தோம். அந்த பாடு ஃபர்ஸ்ட் லைன் வந்து நான் மறந்துட்டேன். அந்த வாழும் சிங்கப்பூர்னு ஒரு பாட்டு அந்த ராமராஜன் பாடு, அக்கறை சீமையில் அந்த ஒரு பாட்டு பாடுவாங்க. அக்கறை சீமை அழகிலே மனமாட கண்டு புதுவையிலே மயங்குகிறேன், அக்கறை சீமை அழகிலே மனமாட கண்டு. ஆமாம், ஒரு கிராமம் தான் சிங்கப்பூர் போகிறான். அவன் என்ன பாடுவான்? சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா, அட என் நாடு என்றாலும் அது நம் நாட்டுக்கு இடாகுமா, பல தேசம் முழுதும் பேசும் மொழிகள் தமிழ் போல இனித்திடுமா, சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா. அது மாதிரி அந்த சிச்சுவேஷனுக்குள்ளே நுழையும் போது அது வெளிநாடுகள் நமக்கு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது அனுபவமான பாட்டு. அது அந்த பாட்டை போன கோயம்புத்தூரில் 7ஆம் தேதி கச்சேரி நடந்தது. அண்ணன் இளையராஜா என்ன பாட்ட சொன்னார், நானும் அந்த சிங்கரும் பாடினோன்னே பாடி முடிச்சோன்னே, இடை என்னடா கவித்துவம் வராண்டாம் அந்த படத்தில் பாட்டில் இன்னொன்னே, ஏன்னா இதை எடுத்து வந்த படம் ரொம்ப நாள் ஆச்சுன்னா இது வந்து இப்போ சொல்கிறேன் இன்னொன்று. இல்லை கவிஞன் வந்து தாட்டு அங்கே இருக்கு. என்ன கோகினூரில் உள்ள வைரம் தான் உங்கள்கிட்ட இருக்கு, எங்கே கோகினூர் வைரம் தான் உங்கள் லண்டன்லேயே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம பெருமைகள் சொல்கிற மாதிரி பாடி காட்டினார். அது மாதிரி பல தாட்டுகள் அவங்களுக்கு வேறு மாதிரி தோணலாம், நமக்கு வேறு மாதிரி தோணலாம். என்னுடைய கேரக்டருக்கு தகுந்த மாதிரி எனக்கு வார்த்தை வந்துருக்குது. அதை லிட்டரரியாக திங்க் பண்ண தெரியாமல் ஒரு ஆடு மேய்க்கிறவன் மாடு மேய்க்கிறவன் சிங்கப்பூர் போனால் என்ன ஆகும், அது மாதிரி பல விஷயங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி போகணும். பல விஷயங்கள் அவங்க கேரக்டருக்கு மேலே இப்போ அவங்க சொன்னாங்க
இந்த பாட்டு உலகம் பிறந்தது எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக. இப்படி பாடுறது இப்போ ஒரு வாய் இருக்கா, ஒரு ஹீரோ இருக்கா போட்டுருக்குது. இப்போ அந்த பாடின ஹீரோவோட வாட்ச் தான் அந்த வாட்ச். அவர் எனக்கு கொடுத்த வாட்ச் இன்னைக்கு கட்டிட்டு வந்தாங்க. இப்படி வச்சு வரலைங்களா கண்ணதில், அந்த வாட்ச் தான் அந்த வாட்ச். ஏன்னா இது எனக்கு சமீப காலமாக ரொம்ப லக்கு கொடுத்துட்ருக்கு. அவர் இப்போ எனக்கு கட்டி விட்ட வாட்ச். ஒரு கட்சியில் பாடிட்டு இருக்கோம், இவங்க மஸ்தான் அவங்க வீட்டு கல்யாணத்தில். அவர் முன்னால் வந்து உட்காந்தாரு, மினிஸ்டர் ஃபுல்லாக செக்யூரிட்டி. இப்போ பாடிட்டு இருந்தோன்னே அவர் வந்தோடனே நமஸ்காரம் பண்ணி கீழே போகிறான், எழுந்திருக்க போகிறாரு. நான் படப்பட்ட கீழே இருக்கேன். எங்கே வேலை வேலைன்னு நல்லா இருக்கீங்க, ஒரு அரை மணி நேரம் கேளுங்க, உங்கள் முன்னால் நாங்கள் உங்கள் பாட்டெல்லாம் பாடி காட்டணும்னு எனக்கு ஆசை இருக்குது. இன்னொன்று எவ்வளோ நேரம் பாடுவேன் அப்படின்னாரு. அப்புறம் நல்லா பேசுவேன். எவ்வளோ நேரம் பாடுவேன்னா நீங்கள் கொஞ்ச நேரம் கொஞ்சம் ரிலாக்ஸாக கொஞ்சம் இருந்தீங்கன்னா எங்களுக்கு பெருமையாக இருக்கும் நீங்கள் கேட்குறீங்கன்னு. எத்தனை மணிக்கு முடி பண்ணணும்னா பார்க்குறேன், என் கையில் வாட்ச் இல்லை. அதை பார்த்தாரு. பார்த்துட்டு தான் பட்டு அந்த கூட்டத்தில் இப்படி கழட்டி என் கையில் மாட்டிவிட்டேன். அந்த மாதிரி ஒரு அருமையான ஞாபகம் இது கிடைக்காது, யாரும் கிடைக்காது. அந்த மாதிரி ரொம்ப எங்கள் மேலே பற்றுள்ளவர், அன்புள்ளவர், பாசமுள்ளவர் எல்லாம். இளையராஜா வீட்டுக்கு கிரக பிரவேசம் அண்ணன் சொல்ல மறந்துட்டாங்க. நான் வெளியூர் போயிட்டேன். வந்துட்டு அன்றைக்கி வந்து முதல் நாள் போய் ஏன்னா அவர் சொன்னேன் தலைவருக்குன்னா, இல்லைடா சொல்கிறல்ல வா புறப்படலான்னு சொல்லிட்டு அன்றைக்கி சாயங்காலம் புறப்பட்டா பழமிட்டாக்கி போனோம்னா ஐயா நாளைக்கு கிரக பிரவேசம். அப்படியா சரி சரின்ட்டாரு. வரேன்ற மாதிரி சொல்லலை. மறுநாள் காலையில் பார்த்தா போலீஸ் வருது, அது வருது, ஜீப் வருது, எல்லாத்தையும் காலைல 5:30 மணிக்கு. எங்கள் கிரகப்பிரவேச டைம் வந்து காலைல 5:30 மணிலேருந்து 6 வந்துட்டார். வந்து நின்று எங்களோட ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு எல்லோரும் கூட. அந்த மாதிரி ஒரு அற்புதமான தலைவரை பார்க்குறது ரொம்ப கஷ்டம். அவர் தான் அந்த பாடல்கள் நிலைச்சிருக்குது. ஆமாம். என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னால் வெளி வரும் தயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதேன்னு எழுத்துக்கள்லையும் பாடல்கள்லையும் உற்சாகத்திலையும் அப்படி அவருக்குன்னு ஒரு நடக்க ஸ்டைல் இருக்குன்னு அந்த காலக்கெல்லாம் மாற்றி அவர் ஆடி காட்டினார். சந்தோஷம். கலர் தான் கம்மியாக இருக்கு. அவர் செக்க சேவப்பு பழம். மற்றபடி அதுக்காக கூலிங் கிளாஸ் போட்டிருக்கீங்களா? சாதாரணமாக கூலிங் கிளாஸ் போடுறீங்களா இல்லை பவரா? இது கேப் எப்போது போட்டிருப்பீங்களா? அது ஓப்பன். ஓகே. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், அதான் நமக்கு உரிய வேண்டுதல். வேறு ஒன்றும் கிடையாது. வேறு உங்கள் விருப்பம் ஏதாவது இருந்தால் சொன்னீங்கன்னா அதை நிறைவேற்றிடலாம். இவர் என்ன பார்த்துருக்கோம், அற்புதமான கண்டிப்பாக உங்களை தனியாக நான் மீட் பண்ண வேண்டிய சந்தர்ப்பம் எனக்கு இருக்குது. கண்டிப்பாக வந்து பார்க்கணும். வேறு உங்கள் விருப்பம். நான் வந்ததுக்கு ஏதாவது வேணுமா உங்களுக்கு? என்ன பாட்டு வேணும்? ஒரு நோயும் தீண்டாமல் அணை போடு தாயே, நதி காய நேராமல் நீர் ஊற்று தாயே, நன்னிலம் பார்த்து நீயே, எளியோரை மகிழ்வாக்க வழிகாட்டு தாயே, வலியோர்கள் வாட்டாமல் வகை காட்டு தாயே, என் வளமான தாயே, பசிதாகம் காணாமல் பயிராக்கு தாயே, ரசிப்போர்கள் செவி தேடி இசை ஊட்டு தாயே, இசை பாட்டு என்றென்றும் இனிப்பாக்கு தாயே, மலர் போல மலர்கின்ற மனம் வேண்டும் தாயே, பலர் போற்றி பாராட்டும் குணம் வேண்டும் தாயே, வரம் தரும் அன்னையே வணங்கினோ முன்னையே என்ற அன்னையுடைய பிரார்த்தனை சாங் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. 30 வருஷங்களுக்கு மேலாக இன்னும் விஜய் டிவியில் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறது இந்த சாங்கில் தான் ஓப்பன் பண்ணுறாங்க. ஏன்னா நான் வந்து அந்த விஜய் டிவி ஆரம்பிக்கும் போது ஜிஇசி டிவின்றது போது நானும் சோஸாக இருந்தோம், அது சிஓவாக இருந்தோம். 2 பேரும் தான் அதுக்கு. நான் சினிமா செக்ஷன் இந்த இன்டர்வியூலாம் எடுத்துக்குவோம், அவர் அரசியல் சைடு அவர் பார்த்துக்குவார். அப்படி தான் அதில் உட்காந்தோம். அப்படி தான் வந்தது விஜய் டிவி. விஜய் மல்லையா எல்லாம் சேர்ந்து பண்ண டிவி. அதில் வந்து அன்றைக்கிருந்து இன்றைக்கு வரைக்கும் 32 வருஷம் ஆகுது. 32 வருஷமாக அந்த பாடலை தினசரி காலையில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க சென்டிமெண்ட் சாங் ஆகி போச்சு. அதனால் காலையில் ஒலி வரப்போது அவங்களுடைய பழக்கமாக போச்சு. அந்த மாதிரி இந்த பாட்டு எல்லாவற்றையும் கடவுள்கிட்ட என்ன கேட்கணுமோ அதை வந்து அவர்களை புகழ்ந்து பாடுவாங்க. அவங்க புகழ விரும்ப மாட்டாங்க. இப்போ என்ன வச்சுட்டு நீங்கள் புகழ்ந்து வச்சு ஐயோ கூசும் உடம்புலாம், அப்போ கடவுளுக்கு எவ்வளோ கூசும், நீ உன்னை போல தெரியுமே என்னங்க விட்டுறியா அப்படின்னு சொல்லி அவரே கேட்பார். நம்ம அவ்வளோ புகழ்கிறோம். ஆனால் புகழ வேண்டிய அந்த ஒலியின் மந்திரத்தின் திறமை இருக்கு இல்லையா, சப்தத்தின் ஒலி, அந்த வைப்ரேஷன் இருக்கு இல்லையா, அது வந்து நம்மளை காவசமாக காக்கும். அதுக்காகத்தான் அந்த மந்திரங்கள்லாம் சொல்கிறது காரணம். கடவுள் புகழை விரும்ப மாட்டார். எனக்கு அபிஷேகம் பண்ண அவர் சொன்னாரா? ஒன்றும் இல்லை. நாம் அபிஷேகம் பண்ணுற பார்க்குறோம், நமக்கு பண்ணி பார்க்கணும், அதையும் ஏற்றுக்குவார், எல்லாத்தையும் ஏற்றுக்குவார். ஏன்னா
அவருக்கு கிடைக்கிறது எல்லாமே இருக்குது, எல்லாமே அவர் கொடுத்தா தானே அவர் போடுறோம். அவர் கொடுக்காத ஏதாவது வச்சு பாருங்களேன் ப்ளீஸ், முடியாது. அதனால் கடவுள் இல்லை, இந்த கடவுளை இல்லாமல் நம்ம இல்லைங்கிறத ஆழமாக நம்பக்கூடியவங்க நாங்கள். ஏன்னா நாங்கள் இருந்த பொசிஷனுக்கு, நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு இவ்வளோ தூரம் ஹைட்டில் வருவோன்னு இளையராஜாவுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, எங்கள் ஃபேமிலிக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. அப்படி ஒரு கிராமத்தில் வாசித்தவங்க, மியூசிக் பண்ணவங்க, பாட்டு எழுதினவங்க, பாடிட்டு இருந்தவங்க, ஸ்ட்ரீட்டில் பாடிட்டு இருப்போம். கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பிரச்சார பாடல்களாக பாடிட்டு இருப்போம். அப்போ வந்து அதை தொடர்ந்து தான் சினிமாவுக்கு வரணும்னு ஆசைப்பட்ட போது இங்கே சென்னைக்கு வந்து அவர் அண்ணன் வந்து மியூசிக் கற்றுக்கிட்டாரு. அவர் மியூசிக் கற்றுக்கிட்டாரு. நமக்கு வந்து எனக்கு வந்து கிட்டார் கற்றுக் கொடுத்தாரு. அதனால் கிட்டார் படிச்சேன். கிட்டாரிஸ்ட் இருந்து அண்ணா ஹார்மோனியம் வாசிக்க, நான் கிட்டார் வாசிக்க, அப்படி தான் சாங்ஸ் எல்லாம் கம்போஸ் பண்ணோம். அந்த மாதிரி தான் போச்சு. அந்த மாதிரி தான் வாழ்க்கை தொடர்ந்து. இது எல்லாம் இறைவன் போட்ட பிச்சை தான். அந்த இறைவனுக்கு தினசரி நன்றி சொல்லிக்கொண்டே தான் இருக்கிறோம். அவங்க போட்ட சோறு தான், அவங்க விளைச்ச ஒவ்வொரு சோறுலையும் நம்ம பேரை எழுதி அனுப்பிச்சிருக்காங்கன்னு சொல்லுவோமே, அந்த மாதிரி அந்த இறைவனை நம்பியே நடத்துகிறோம். இறைவன் இல்லை, கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய குரூப்பில் நாங்கள் இல்லை. கடவுள் இருக்கிறார், அவர் தான் காப்பாற்றி கொண்டிருக்கிறார், அவர் தான் காப்பாற்றுவார் கடைசி வரைக்கும். நம்ம போகிற வரைக்குமே காப்பாற்றுவார். போன பிறகு நமக்கு இருக்கக்கூடிய அந்த கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு நீ போய் அங்கே ரெஸ்ட் எடுப்பான்னு சொல்கிறாங்களோ, இல்லை மறுபடியும் அங்கே போ நீ வந்து போன ஜென்மத்தில் எல்லாம் மிஸ் பண்ணிட்ட போன்னு அனுப்புகிறாங்களோ தெரியாது. நல்ல வேளை நமக்கு போன ஜென்மம் தெரியாமல் வாழ்ந்துட்டு இருக்கோம். போன ஜென்மத்தில் நம்ம என்ன தப்பு பண்ணோம்னு தெரிஞ்சதுன்னா இப்போ திருத்திருக்கலாம், முடியாது. இந்த ஜென்மத்தில் பண்ண தப்பு தெரியுமா எல்லாருக்கும்? ஞாபகம் வச்சுருக்கீங்களா? அதெல்லாம் எப்படி கழிக்கிறதுன்னு பார்த்துருக்கேன். அவ்வளோதான். ஒன்றும் இல்லை. எல்லா மனுஷனும் எப்படி தான், அதே மாதிரி தான், அந்த மாதிரி தான். ஆக கடவுள் நம்மை பார்த்தா மன்னிக்க வேண்டியவர்கள் மன்னிப்பா, சரிப்பா அப்படி சொல்கிறதெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி நல்ல இடத்துல நம்ம இருக்கோம். ஏன்னா பல பேர் வழி நடத்துறதுக்கு குருஜி மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்படி பண்ணால் இப்படி வரலாம், இப்படி பண்ணலாம் இப்படி வரலான்னு. ஆகவே இறைவன் இல்லாமல் எதுவுமே இல்லை. இங்கே என்னை வர வச்சதும் இறையருள் தான். இன்றைக்கி நான் வந்து பாண்டிச்சேரிக்கு அண்ணானோட போயிருக்கணும். ஆனால் இவருக்காக இன்னைக்கு ரிஹர்சல், எங்களுக்கு ஸ்டேஜ் ரிஹர்சலில் நாங்கள் பாட்டு பாடி ரிஹர்சல் பண்ணோம். 6 சாலாம் போயிட்டாங்க. அண்ணா வந்து போயிட்டாரு. எனக்கு பாட வேண்டிய பாட்டை மட்டும் சொல்லிட்டாங்க என்னென்ன பாட்டுன்னு. அது நாளைக்கு போய் அங்கே போனோன்னே பாடணும். அது மாதிரி அந்த நேரத்தில் நான் வந்து என்னை அழைத்ததற்காக இவருக்கு மறுக்கவே முடியாது. என்னை சுவாமிஜி கூப்பிட்டாங்கன்னா நான் மறுக்கவே முடியாது. அவ்வளோ தூரம் எனக்கு நெருக்கமான ஒரு நண்பராக இருக்கிறார். அவருடைய நினைவுகள் நிறைவேற வேண்டும், அவருடைய கனவுகள் பலிக்க வேண்டும். இன்னும் மேலே அனைவருக்கும் நன்மை செய்யக்கூடிய விஷயங்களில் எங்களையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. நல்ல வேலை, நான் எப்படி வேணாலும் பாடலாம். சிவசக்தியா யுக்தோ யதி பவதி சக்த பிரபவித்தும் சரி, புரியாத சான்ஸ்கிரிட் விட்டுடலாம். ஜனனி ஜனனி ஜெகம் நீ அகம் நீ ஜெகத்காரணினி பரிபூரணினி ஜெகத்காரணினி பரிபூரணினி ஜெகத்காரணினி பரிபூரணினி ஜனனி ஜனனி ஜெகம் நீ அகம் நீ ஜனனி 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 ஜெகம் நீ அகம் நீ ஸ்வர்ணரேகையுடன் சுயமாகி வந்த லிங்கரூபிணியே மூகாம்பிகையே பல தோத்திரங்கள் தர்மசாஸ்திரங்கள் பணிந்தேத்துவதுல் மணி நேத்திரங்கள் சக்தி பீடமுனே சர்வமோட்சமுனே சக்தி பீடமுனே சர்வமோட்சமும் நீ ஜனனி ஜனனி ஜெகம் நீ அகம் நீ ஜனனி 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 ஜெகம் நீ அகம் நீ ஜனனி 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 ஜனனி. எல்லா வளமும் அன்னை கொடுப்பாள். நல்லா இருப்போம், பிரம்மாண்டமாக இருப்போம், ஓஹோன்னு இருப்போம். நன்றி. நீங்கள் விருதுதான் அரேஞ்ச் பண்ணி தோசை சாப்பிட்டு படுத்துறோம். ஒரு காரில் எடுத்தால் போடணும், டயட்லேயே போயிட்டு அது என்னுடைய பையனுடைய என்ன படம் ரிலீஸ் ஆயிருக்கோ பையனுடைய ஹீரோ. அப்புறம் அதே மாதிரி கட் என்ற படத்துல ரிஷி அவர்களை வந்து நம்ம மேடையில் இன்வைட் பண்றோம். கேட்டுக்கொள்கிறோம்.
தொழில் எடுத்துக்கணும். நீங்க என்ன தொழில் இருக்கிறீங்க? டாக்டர். ஒரு நோய்களுக்கு மருந்து கொடுத்தா கொண்டு இருக்கீங்க. அதனால பெரிய டாக்டர் ஆகணும்னு தான் நீங்க நினைக்க முடியும். நாங்கள் பாடி இருக்கிறனால சின்ன வயசுக்கு பாடி இருக்கிறனால தான் எங்களுக்கு பாட்டு வந்து இசைமிக்கூடிய ஆசை. அதை தொழிலாக எடுத்துக்கொண்டு அதை மட்டுமே நாங்கள் நினைச்சிருந்தா எங்களுக்கு சம்பாதிச்சிட்டு ஒரு இடம் வாங்கி பிளாட் கட்டி விட்டு அந்த எல்லா மியூசிக்லேயே படங்களே வாழ்ந்து நன்றிங்க. உங்களோட இந்த இதுல இருக்கிற அனைவருக்கும் வந்து ஒரு இறை சக்தியை கிடைச்ச மாதிரி நான் நினைக்கிறேன். வந்து நாம இந்த ப்ரோக்ராம் பண்ணது தமிழ்நாட்டில் சென்னையில வந்து ஏற்பட்டோம்னாக்கா, நானும் ஒரு தமிழன் தான். பெங்களூர்ல இருக்கோம். நான் ஒரு தமிழன். என்னுடைய சொந்த ஊர் வந்து இங்கதான் ராணிப்பேட்டை கிட்ட புளியாக்கண்ணன் தான் என்னுடைய சொந்த ஊர். நான் ஒரு தமிழன். என்னுடைய சொந்த ஊர் ராணிப்பேட்டை அங்கே தொட்டு நம்ம சென்னையில தான் என்னுடைய பிறந்தநாள் இந்த வருஷம் பண்ணோம். அதே மாதிரி ஐயாவை நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி சேர்ந்தவரை ஒருத்தர் மீட் பண்ணோம். ஒரு ஸ்டேஜில் என்னன்னா ஐயாவை தான் மீட் பண்ணுது. ஐயாவை மீட் பண்ண டைம் அது எந்த டைமும் தெரியாது. இன்னைக்கு இப்போ அதிகமாக இப்போ நம்ம லைஃப்ல நம்ம இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி கார் கூட தான் நம்ம அதிகமாக இப்போ ஜெர்னி பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இப்போ நாமளும் ஒரு 2 படத்துல ஆக்ட் கூட இப்போ நம்ம பண்ணிக்கிறோம். அந்த 2 படத்தையும் ஒரு சாமிஜி ரோல் மாதிரி தான் ஒரு 2 படத்தை பண்ணியிருக்கோம். அதில் வந்து இப்போ புதுசாக இவங்க சாய் பல்லவி ஹீரோயினாக இருக்கிற ஒரு படத்தில் கூட இப்போ நம்ம ஆக்ட் பண்ண போகிறோம். அடுத்து நம்மளுடைய இந்த பிறந்தநாளுடைய இந்த பிறந்தநாள் அன்னைக்கு என்னுடைய கனவுன்றது நான் ஒரு ஐயாக்கில் என்ன சொல்கிறேன்னாக்கா, எல்லாம் நம்ம அப்பயே ஐயா வந்து சோழர்களை பற்றி சொல்லியிருந்தாரு. என்னுடைய கனவு வந்து எல்லா தமிழ் மன்னருங்கும் சோழர்கள் மட்டும் இல்லை, பாண்டியர்கள் மட்டும் இல்லை, பல்லவர்களாகட்டும் எல்லா தமிழ் மன்னர்களுக்கும் தமிழ்நாட்டில் வந்து ஒரு சிலையை வைக்கணும். எனக்கா இப்போ சென்னையில் வந்து எல்லா அரசியல்வாதிங்க ஆகட்டும் எல்லாருடைய சிலைங்க இருக்கு. ஆனால் தமிழ் மன்னர்களுடைய சிலை வந்து சென்னையில் இல்லை. என்னுடைய கனவு என்னன்னாக்கா, பாண்டியர்களாகட்டும் சோழர்களாகட்டும் அந்த சிலையெல்லாம் வந்து நம்ம சென்னையில் வைக்கணும்ன்றது தான் என்னுடைய கனவு. கண்டிப்பாக அடுத்த பிறந்த நாளுக்குள்ள சென்னையில் வந்து சோழர்களுடைய சிலை ஆகட்டும் பாண்டியர்களுடைய சிலையை வந்து நம்ம வைப்போம்னு சொல்லி என்னுடைய கனவு அது. அந்த கண்டிப்பாக அந்த கனவு நிறைவேறும் சொல்லி இப்போ அடுத்து வந்து இந்த நம்முடைய பிறந்தநாள் வந்து எல்லாரும் பிறந்தநாள் அன்னைக்கு கேக் கட் பண்ணுறதெல்லாம் பண்ணுறாங்க. ஆனாக்கா நாம் வந்து நம்மளுடைய தமிழ் கலாச்சார பிரகாரமே நம்ம பண்ணோம் இந்த பர்த்டே. இங்கே வந்து கேக் கட் பண்ணுறது அதெல்லாம் பண்ணாத இந்த ஸ்வீட்டை வந்து இந்த இனிப்பை வந்து சாப்பிட வைக்கிற மூலியமாக நம்மளுடைய பிறந்தநாள் வந்து நம்ம கொண்டாடணும்ன்ட்டு நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். அதில் வந்து திரு ஐயா வந்து இப்போது அவருடைய கையார நம்மளுக்கு ஒரு இனிப்பு சாப்பிடுச்சு என்னுடைய பிறந்தநாளை வந்து நடத்தணும்னு சொல்லி நான் கேட்டேன். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே டு யூ. இனிய பிறந்த நாள் வாழ்த்து, இனிய பிறந்த நாள் வாழ்த்து. பச்சை பால் பச்சை பிரபு அவர்கள்